கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 16:27. Matthew 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இப்போ எப்படி ஒரு சீஷனாக இருக்க வேண்டும், உண்மையான இந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டுவிட்டு ஒரு நித்திய காரியங்களை குறித்து வாழ வேண்டும் என்று சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு? எப்பா அப்படி நித்திய காலத்துக்கு என்று வரும்போது இப்போ என்ன, அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரும்போது அவர் மகிமை பொருந்தினவராய் வருவார். ஏன்னா அவர் தான் சொன்னார் இல்லையா, நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர் தெழுந்து மறுபடியும் வருவேன், இப்போ மறுபடியும் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு நல்லா தெரியும். நம்ம இந்த பைபிளுடைய கடைசி பக்கத்தை பார்த்துட்டோம். நான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டார். அப்போ என்ன, அவருடைய வருகையும் அவர் கொடுக்க போகிற பலனை குறித்து சொல்லிட்டாரு. இப்போ உடனே உடனே நீங்கள் என்ன யோசிக்கணும்? ஐயோ நம்ம பரலோகம் போகிறோமா, பாதாளம் போகிறோம்? இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குன்னு வாழ்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அது நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்டார். நம்ம எல்லாம் என்ன விளப்புறோம்? கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10. அப்படின்னா என்ன, நீங்கள் கிறிஸ்துவின் நியாயாசன சீட்டு என்று சொல்லக்கூடிய பேமா சீட்டு என்பது என்னென்னா, நீங்கள் ஒலிம்பிக்கில் ஓடிட்டு வந்தீங்கன்னா 1வது பரிசு 2வது பரிசுன்னு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கறது பேர் தான். அதாவது உங்களுக்குரிய பலனை கொடுக்கறது தான் அந்த நியாயாசன சங்கம். அதனால தான் ரோமர் 2:6-7 சொல்லும்போது, தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 62வது சங்கீதத்தில் 12வது வசனத்தில், கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். அப்போ என்ன, நீங்கள் ஒரு சீஷனாக இருந்து சீஷனாக வாழும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று நித்திய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாழும்போது அந்த நித்திய வாழ்க்கைக்குரிய ஒரு பலனை யார் கொடுப்பா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு. அப்போ இந்த வசனத்தில் சொல்லும்போது தன்னுடைய இரண்டாம் வருகையை குறித்த ஒரு தெளிவை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, அவருடைய வருகையின் போது அவனவனுக்கு வரக்கூடிய பலனை குறித்தும் சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ நீங்கள் ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக வரும்போது என்ன, உங்களுடைய நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுக்கு என்னுடைய வருகையும் இருக்குது, என்னுடைய பலனும் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தெரிவுகள் எப்படி நித்தியத்தை குறித்ததாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லி கொடுக்குறார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம எப்படி வாழணும்னா, நம்ம நித்திய காலத்திற்கு கணக்கு கொடுக்குறவங்களா வாழணும். அதை எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும், உங்களுடைய ஒவ்வொரு செய்கையும், உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கணும்? நித்திய காலத்துக்கு நான் எப்படி வாழுகிறேன், நான் இப்போ இந்த வாழுகிற இந்த வாழ்க்கை என்ன, இந்த வாழ்க்கையில் நான் எப்படி ஒரு நேர்மையாக, ஒரு மனதுருக்கம் உள்ளவனா, கர்த்தருக்கு ஒரு உண்மை உள்ளவனா, யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக நான் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம என்ன தெரியுமா இருக்கோம்? நமக்கு ஒரு சந்தோஷமாக வாழுவோம். எப்படின்னா, நான் இப்போ இந்த செய்யக்கூடிய வேலைக்கு எனக்கு எங்கேருந்து ரிவார்டு வரப்போகுது? நித்திய காலத்துக்கு வரப்போகுது. ஏன்னா ஆண்டவர் தான் சொன்னார் இல்லையா, மத்தேயு 10வது அதிகாரம் 42வது வசனம் சொன்னார், என்ன, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட என்ன அதுக்கான பலனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா நமக்கு இது கிடையாது, என்ன நியாய தீர்ப்பு கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழுகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பில் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நமக்கெல்லாம் என்ன, அவர் பலன் கொடுக்க பேமா சீட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவினுடைய நியாயாசன சங்கம் தான். அப்போ எனக்கு நான் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் எனக்கு அதற்கான பலனை கொடுக்க போகிறாரு. அப்போ நான் என்ன இருப்பேன்? ரொம்ப சந்தோஷமாக. எப்படி
நான் கர்த்தருக்கு எப்படி தெரியுமா பணி செய்வேன்? ரொம்ப சந்தோஷமாக செய்கிறேன். நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஐயோ இந்த ஊழியம் கஷ்டம் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு என்னென்னா, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, என்னைய பார்த்து என்ன சொல்ல போகிறாரு, உண்மையும் உத்தமமாக இருந்த ஏப்ராம் வா அப்படின்னு சொல்லி எனக்குரிய பலனை கொடுக்க போகிறாரு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் இந்த நித்திய காலத்துக்கென்று அதற்கான வாழ்க்கையை வாழும்போது உங்களுக்கும் அதற்கான பலனை கொடுக்க போகிறாரு. அப்போ நீங்கள் எப்படி வாழ்வீங்க? ஒரு நித்திய வாழ்க்கையை குறித்த ஒரு கரிசனையோடு வாழக்கூடிய மக்களாக வாழ்வீங்க. அப்போ உங்களுடைய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஒவ்வொரு தேர்வுமே நித்தியத்தை குறித்ததாக இருக்கும், சந்தோஷமானதாக இருக்கும். வல்லபிதாவே, இதோ நித்திய காலத்திற்கு எங்களுக்கு பலனை கொடுக்கிறதற்காய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை அறிஞ்சு கொண்டோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைக்க போகுது. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆமாண்டவரே எதிர்பார்ப்புகளோடு உமக்கு பணி செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.